இந்த நாளிலேயும் ஆண்டுடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக கிறிஸ்மஸ் நெருங்கி வருகிறபடினால அதுக்குரிய சில ஆயத்த காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய வீடுகளையும் ஆயத்தப்படுத்துவோம், அநேகருக்கு ஆசிரமமாக இருப்போம். கிறிஸ்மஸ் என்றாலே இயேசு ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி சொன்ன மாதிரி இயேசுடைய பிறப்பை குறித்து நாம் இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நாளிலேயும் அன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு அநேக மக்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இயேசுடைய பிறப்பின் நாட்களிலே ஆண்டவர் சகரியா எலிசபெத்தை பயன்படுத்தினார், யோசேப்பு மரியாளை பயன்படுத்தினார். மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்த அந்த சம்பவத்தை தூதர்கள் மூலமாக அவர்களுக்கு செய்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். பலதரப்பட்ட மக்கள் இயேசுடைய பிறப்பினால் ஆஸ்திக்கப்பட்டார்கள். அதே வேளையில் இன்னும் சில மக்களை குறித்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டபடி அந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 25 முதல் வாசித்து பார்க்கிறோம். இங்கே ரெண்டு கூட்ட மக்கள் சொல்லவிட 2 நபர்கள் பிரத்யேகமாக ஆண்டவர் அவர்களுக்கு பிரசன்னமானதையும் அவர்கள் காத்திருந்து அவர்கள் தேவனை இயேசுவை கண்டதையும் குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் கண்டார்கள், சாஸ்திரிகள் கண்டார்கள், யோசேப்பு இயேசுவை கண்டார்கள், மரியாள் இயேசுவின் பிறப்பை கண்டார்கள். ஆனால் அதோடு கூட இயேசுவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட 2 பேரை நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். முதல் பகுதியிலே இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தேவ மனுஷன், இவருடையதான பர்சனல் லைஃப்பை பற்றி இங்கே வாசித்து பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை இந்த மனிதனுடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து சரி பார்ப்போமாக. அப்பொழுது சிமியோன் என்னும் பேருடைய ஒரு மனுஷன் தான். அவன் எங்கே எருசலேமில் இருந்தான். அவனுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அவன் நீதியுடையவன், அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். அதை விட இன்னொரு காரியம் என்னவென்றால், எல்லாரும் சொல்லுவோமா, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமா இருந்தான். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ மனிதனை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அவன் தனக்கு ஆறுதலாக இருக்கும்படி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலாக இருக்கும்படி, தான் இருந்த ஊருக்கு ஆறுதலாக இருக்கும்படி, தான் இருந்த தேசத்துக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு தேவ மனிதனை பற்றி வாசித்து பார்க்கிறோம். சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிற இடமே தெரியாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதோட போதும் அப்படி நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த மனிதனுடைய தரிசனத்தை பாருங்க. அவனுடைய தரிசனம் எப்படி இருந்தான்டா, உண்மையிலே அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், நீதியின் நேர்மையான காரியங்களை செய்கிறவனா இருந்தான். அந்த நாட்டுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தான். அதை விட மேலாக அவன் மேலே யார் இருந்தார்? பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென் சொல்லுமா? அப்போ இந்த தெய்வீக பண்பு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது பிறப்பிலே பரிசுத்த ஆவினால் நிறைந்திருந்தார், ஊழியத்தில் நிறைந்திருந்தார். அவருடைய முதலாவது பிரசங்கம் அந்த எருசலேமில் அங்கே அவர் போய் அந்த வசனத்தை எடுத்து ஏசாயா திருக்க புஸ்தகம் கையில் கொடுக்கப்பட்ட லூக்கா சுவிசேஷம் அங்கே 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? என் மேலே இருக்கிறாரு அப்படின்னார். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நம் ஆண்டவருக்காக நீதியும் நேர்மையும் பரிசுத்தமும் ஆறுதல் வர காத்திருக்கன்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய அபிஷேகம் அவன் மேலே பரிசுத்த ஆவின். ஆண்டவராய் இயேசு அவர் மேலே அபிஷேகம் இருந்தது, ஆவினால் நிறைந்தவராயிருந்தார். நசராய் இயேசுவின் பரிசுத்த ஆவினால் வல்லமையில அபிஷேகம் பண்ணவராக அவர் நன்மை செய்கிறவராக சொல்லி தந்தார்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலமாக ஆறுதல், நம்முடைய மூலமாக ஆசீர்வாதம், நம் மூலமாக சமாதானம். தேவதூதர்கள் சொன்னார்களே, உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் பிரியம் உண்டாக வேண்டுமானால் நமக்குள்ள அந்த மனுஷீகம் மறைந்து அந்த தெய்வீகம் நிறைந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். முதல் நூற்றாண்டு சபையை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க விசுவாசத்தினாலையும் பரிசுத்த ஆவினாலையும் வல்லமையினாலையும் நிறைந்திருந்தார்கள். பி full with the spirit, anointing, full of power, full of anointing. ஆகவே அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைந்திருந்ததுனால அப்புறம் என்ன பாருங்க, அவர் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டா என்று சொல்லி பரிசுத்த ஆவினால அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அவனுக்குள்ள நிறைவு இருந்ததுனால, எல்லாம் சொல்லுங்க, ஆவி நிறைவு இருந்தபடினால
27ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினால் நம்பர் 1 நிறைந்திருந்தான். 2வது ஆவியானவர் அவனுக்கு சொல்றாரு, நீ போ, சர்ச்சுக்கு போன்றார். அல்லேலூயா சொல்லுமா. எதுக்கு சர்ச்சுக்கு போன்னு சொல்றாரு? ஆவியின் ஏவுதல்ல தேவனுடைய ஆலயத்தில் சர்ச்சுக்கு போய் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவருடைய ஏவுதல்னால அங்க வந்திருந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இயேசு பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இங்கே பார்க்கும்போது ஆவியின் நிறைவு இருந்தது, பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார். ஆவியின் ஏவுதனால சபைக்கு வந்தாரு. வந்தபோது அவர் என்னத்தை காக்கிறாரு? காண்கிறார், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். இயேசு என்றாலே ரட்சகர். அந்த ரட்சிப்பை அருள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பற்றி வாசித்து பார்க்கும்போது, அவர் எகிப்தில் போய் அவர் தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருந்த சமயத்தில் பஞ்சம் பிழைப்ப இருக்க உடன்பிறப்புகள்லாம் போய் ஆகாரம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு கடைசியில் யோசேப்பு தன்னுடைய உடன்பிறப்பு என்று கண்ட பொழுது அவங்கெல்லாம் பயந்து நடுங்கினாங்க. ஏன்னா அவரை காட்டி கொடுத்தாங்க, அவரை விற்று போட்டாங்க, அவரை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. ஆனால் இப்போ ராஜாவான போது எல்லாரும் இவன் என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கினாங்க. இவன் ராஜாவாக இருக்கிற நாம் இப்போ அடிமைகளாக இருக்க பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுக்கிறோமே, இன்னைக்கு அவன் நினச்சா நம்மளை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் அவனுக்காக அவனை பார்த்து பயந்தார்கள். அப்போ அவன் சொல்கிறார், யோசேப்பு, நீங்களும் எனக்கு தீமை செய்தீங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணினார். ஜீவரட்சண்யம் அருளும்படி ஆண்டவர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஜீவரட்சண்யம் உங்களை காப்பாற்றுவதற்கு, பஞ்சத்தில் காப்பாற்றுவதற்கு. நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் நன்மையாக மாற பண்ணார். ஆகவே ரட்சண்யம், ஜீவரட்சண்யம் அருள்வதற்கு கர்த்தர் என்னை முன்னால் அனுப்புகிறார். ரட்சண்யம், ரட்சிப்பு, பஞ்சத்தில் பாதுகாப்பு, உங்களுக்கு இருக்கிற அந்த வேதனையில், துக்கத்தில், கண்ணீரில் ஆறுதல் செய்வதற்கு தேவன் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். ரட்சண்யம், உமது ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோசேப்பு அனுப்பினாரு. அந்த யோசேப்பும் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். யோசேப்பை எப்படி உடம்பிறப்புகள் உபத்திரவப்படுத்தினார்கள், அந்த யோசேப்பை காட்டி கொடுத்தாங்க, யோசேப்பை வித்து போட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இயேசுவையும் அப்படியே செய்தாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இயேசு பிறப்பில் அவர் வருவதை, அவர் பிறப்பதை காண்கிறதற்காக ஏவுதனாலே, ஆவின் ஏவுதனாலே சிமியோன் ஆலயத்துக்கு வந்தபோது அந்த எண்ணத்தை காண்கிறார் என்றால், அவர் அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். என்ன ஸ்தோத்திரம் பண்றாரு? ஆண்டவரே, இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்கிறார். 30ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி உமது இரட்சண்யத்தை என் கண்கள் I saw with my own eyes. I am an eye witness for my Jesus. ஆண்டவருக்கு நான் கண் கண்ட சாட்சி, மேய்ப்பர்கள் கண்டு கண்ட சாட்சி. சிமியோன் சொல்றாரு, நான் என் ஆண்டவருக்கு கண் கண்ட சாட்சி. நான் ஆவியானவருடைய நடத்தின்படி ஆலயத்துக்கு வந்தேன். ஆலயத்துக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் தேசத்துக்கு ஒரு ஆறுதல் வேணும், என் தேசத்துக்கு ஒரு சமாதானம் வேணும், என் தேசத்துக்கு ஒரு தெய்வ பிரியம் வேணும், என் தேசத்தில் ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்படணும், என் தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சண்யம் வெளிப்படணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் அந்த ஆறுதலுக்காக காத்திருந்தேன். அந்த ஆறுதலுக்காக காத்திருந்த பொழுது இப்பொழுது அந்த ஆறுதலை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது? ஆறுதல் வரணும். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறுதல் வேணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் வேணும், நம்முடைய சமூகத்திற்கு ஒரு ஆறுதல் வேணும், ஒரு சகாயம் வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறணும்.
இந்த மனுஷிகம் மாறி தெய்வீகம் உண்டாகணும், என் தேசத்தில் வரக்கூடிய அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதான அந்த உணர்வு அன்றைக்கு சிமியோனுக்கு இருந்தது, யோசேப்புக்கு இருந்தது. நமக்கும் அந்த உணர்வு இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார், நம்மை ஆயத்தப்படுத்துவார். இவருடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் வரணும். ஆமென் சொல்லும் அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தானே எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டாம், என் தேசம் சந்திக்கப்படணும். ஆமென். அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்றைக்கு சொன்ன போல இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுமாம். அங்கே சொல்லும்போது அந்த தேவனுடைய நடத்தின்படி, தேவனுடைய ஆவியானவருடைய அனுகிரகத்தின்படி இந்த சிமியோன் வந்தபோது அந்த பிள்ளையை கையில் எடுத்து ஆண்டவருடைய நிறைவு இருந்ததுனால அவர் கொடுக்குற வார்த்தையை பாருங்க, ஸ்தோத்தரித்து அவரை கையில் எந்த ஸ்தோத்தரித்து இப்போ என்ன சொல்றாரு, தன்னை குறித்து சொல்றாரு. இப்போது உமது வார்த்தை என்பது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லி தனக்கு இருந்த அந்த ஏக்கம் தவிப்பு எல்லாம் நிறைவேறுவதை கண்டு சமாதானத்தோட போக விரும்புகிறீரே அப்படின்னு சொல்லி குழந்தையை எடுத்து என்ன சொல்றாரு, அவர் முதலாவது சொல்றாரு, ஆண்டவரே இப்போது இந்த குழந்தையை நீர் ஆண்டவரே நீர் பயன்படுத்த போகிறீன்னு சொல்லி இந்த குழந்தை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்ல வார்த்தை 30ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு குறித்து என்ன சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. நம்பர் 1 இயேசு யாரு, புறஜாதிகளுக்கு. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை யூதர்கள் பிரஜாதிகள் என்கிற 2 குழு, 2 வகுப்பு இருந்தது. யூதர்கள் ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள், பிரஜாதிகள் அவர்கள் இன்னொரு வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் இயேசுடைய பிறப்பு இருதரத்தாரை ஒன்றாக்குவது தான். இயேசுடைய பார்வையிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நம்ம ஊர்ல வேதம் நமக்கு சொல்கிறது, இயேசு பிறந்த பொழுது இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக நல்ல செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்காக அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு எல்லாருக்கும் உரியவர். நம்ம ஊரில் உள்ள பழக்கம்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் வச்சுருப்போம். ஆமென். நம்ம ஊரில் நம்முடைய ஊர் பழக்கம், இது எங்கள் குல தெய்வம், எங்கள் குடும்ப தெய்வம்னு சொல்லுவோம். அல்லது எங்கள் ஊர் தெய்வம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தெய்வம், எங்கள் கோத்திரத்துக்கு ஒரு தெய்வம், அப்புறம் நம்ம நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு தெய்வம், நம்ம ஊருக்கு ஒரு தெய்வம், அப்படி உலகத்துக்கு அப்படி. ஆனால் இயேசு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அல்ல, ஒரு ஊருக்கும் மட்டுமல்ல, உலகத்துக்கே தெய்வமாக வந்தார். அதை இந்த சிமியன் பார்க்குறாரு. அவர் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை, அப்புறம் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின 3 விதமான குரூப்பை சொல்றாரு. பிரஜாதிகள், உம்முடைய ஜனமா இஸ்ரவேல், அப்புறம் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ண, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்னது கண்டது. கண்ணு கண்டது, காது கேட்குது. அந்த ஆண்டவரை இயேசு குழந்தை பிறந்த போது அதை குறித்த தீர்க்க தரிசனமாக சொல்ல, குழந்தைய பார்த்த உடனே தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அருமையான பெற்றோரே, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும். என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருன்னு சொல்லு. ஆமாம். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? அந்த சிமியன் பிள்ளை எடுத்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கையில் தூக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. பெரிய ஆளாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு சிமியோனுக்கு அன்றைக்கு இந்த தரிசனம், பிள்ளையை பார்த்தோம் ஒரு தரிசனம், ஒரு தூர தரிசனம், எதிர்கால சம்பவிக்க போகிறத தூரமாக பார்க்குறாரு. தூரமாக பார்த்த மட்டும்னா அவர் மேலே இருந்த அபிஷேகம் என்ன சொன்னால், அந்த அபிஷேகத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இவர் இப்படி இருப்பார். நமக்குள்ள அந்த கிருபையை பெறுவோம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என் பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வரணுங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க, நடக்க வேண்டிய வழியில் நடத்துறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நாமும் நம்ம பிள்ளைகளை குறித்து நல்ல திட்டங்களை கேட்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சரியாக நடத்துவார். நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளையை தந்தற்காக ஸ்தோத்திரம், என் மகனை தந்தற்காக ஸ்தோத்திரம், என் மகளை தந்தற்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? இல்லை எப்போதும் கடுகடுன்னுட்டு இருக்கீங்களா? எப்போதும் கையில் கம்பு வச்சுருக்கீங்களா? வேதம் சொல்லுது, பாஸ்டர் பைபிளில் சொல்லிருக்கு, பிறம்பை கையாடாதவன், அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி பரம்பை கையாட்டிங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு பரம்பை எடுத்துரும்.
அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த கடினமான காலத்தில் நமக்கு இருக்க வேண்டியது தேவனுடைய அன்பு. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. இன்னும் அமைதியாக இருக்கீங்க. அல்லேலூயா. நான் தப்பு சொல்லிட்டேன்னா இல்லையா தெரியல. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தவறு செய்யும்போது அன்பான வார்த்தைகளால் கரெக்ட் பண்ணுவோம். சிக்ஷை அவசியம்தான், அன்பு அதை விட அவசியம். சமீப நாட்களில் சென்னையில் ஒரு பாஸ்டர் அருமையான ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். அவர் நம்முடைய பகுதியை சேர்ந்தவர், சென்னையில் பெரிய சபையின் போதகராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஆனால் நான் தப்பு பண்ணால் சும்மா விட மாட்டாங்க. தப்பு பண்ணால் குறும்பு பண்ணால் பிள்ளைகள் வீட்டில் குறும்பு பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? அது முதல்ல கேட்டுக்கிடுவோம். நான் தப்பே பண்ணலை பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? நான் கோவமே படலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களில் தவறி இருக்கிறோம் சகோதரி. நாம் அநேக விஷயங்களை தவறுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்ம தவறு செய்யும்போது நம்முடைய பெற்றோர் நம்மை கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அல்லேலூயா சொல்லமா? அப்போ அந்த போதகர் ஒரு நாள் சாட்சியில் சொன்னார், நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது நான் சின்ன தப்பு பண்ண போது எங்கள் அப்பா நல்ல அடி கொடுப்பாங்க, அதை செய்யாமல் இருக்கணும். ஆனால் காலையில் அடி விழுந்துடும், காலையில் அடிச்சுட்டு போயிடுவாங்க வேலைக்கு, சாயங்காலம் வரும்போது நல்ல அருமையான சட்டை வாங்கிட்டு வருவாங்க, நல்ல அருமையான பலகாரம் வாங்கிட்டு வருவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், அப்போ நம்ம டெய்லி நம்ம இப்படி அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. டெய்லி அடி கிடைச்சா டெய்லி சட்டை கிடைக்கும், டெய்லி நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல விசேஷமான பழக்கம். கண்டிப்பு. அவர் நம்மை சிக்ஷை செய்யாவிட்டால் நாம் எப்படி இருப்போம்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது கரெக்ட் பண்ணுவோம். இன் பைபிள் மேனர் லவ்விங் TLC, டெண்டர் லவ்விங் கேர். அன்போடு அவர்களுடைய தவறுகளை சொல்லிக் கொடுக்கும்போது நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய நோக்கம் நம்ம அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்குற நோக்கம் அல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவங்க செய்கிற தவறை உணர்ந்து திருந்துறதுக்கு தான். நாங்கள்லாம் வாத்தியார் வேலைக்கு படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு நீ எதுக்காக தண்டனை கொடுக்குற? அந்த பிள்ளை திருந்துவதற்காக. தான் செய்தது தவறு, அந்த தவறுலேருந்து அவங்க சரி எது தவறு என்ன கண்டுபிடிச்சு அந்த தவறுலேருந்து வெளியே வரைக்கும் தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர அது சிவியர் பனிஷ்மெண்ட் அல்ல. தான் செய்கிற தவறை உணர்ந்து திருந்துறதுக்குரிய வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை எடுத்த பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக வேதத்தில் சொல்லப்பட்டு, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கள? நானும் கர்த்தர் எனக்கு. உண்மையிலே நான் சொன்னதுக்கு தான் சொல்றீங்களா? நீங்கள் ஆண்டவரை தந்த பிள்ளைன்னு சொல்றீங்களா? அவங்க பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லும். கர்த்தர் தந்த பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். வீட்டில் போய் சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து முத்தம் கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தர் தந்த பிள்ளை. ஆமென். திஸ் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, திஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் யார் ப்ராப்பர்ட்டி? காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. உங்கள் பிள்ளை இல்லை, காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துக்கிறார், உங்களை நம்பி கொடுத்துக்கிறாரு. ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி, உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. கோடியை விட உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மதிப்பிடவே முடியாது, அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கையில் கொடுத்துக்கிறாரு. You have to make them, you have to shape them, you have to correct them, you have to lead them, you have to be a role model for them. அவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முன்மாதிரி இருக்கணுமோ இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவங்கள கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துக்கிறாரு. You have a responsibility. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிள்ளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படி எதிர்காலத்தில் இருக்கும்? உங்கள் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் என்னைக்காவது உங்களுக்கு தீர்க்கதரிசனம், உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரா? எங்கள் பையன் பிறக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு இந்த பேரை வைன்னு சொன்னார். அதனால தான் அவருக்கு ஒரு மிஷினரி பேரை வச்சு இன்றைக்கி அவர் மிஷினரியாக இருக்கார். அது மாதிரி நம்ம பிள்ளைகள் தாயினுடைய கருவில் உருவாக்கும் போதே நாம் கேட்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? என்ன அமைதியாக இருக்கேன்? அல்லேலூயா சொல்லுமா? நமக்கு கர்த்தர் பிள்ளை தர்றதுக்கும் போதே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பிள்ளையை எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. அவங்க கர்த்தர் என்ன அண்ணாள் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதனால் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம் பண்ண மட்டும் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் ஏசாயா மூலமாக சொல்கிறாரு.
இன்னும் மீகா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இப்போ சிமியோன் மூலமா சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவரை கொடுத்த எதிர்கால திட்டங்களையும் சொல்லி, ஆண்டவரே பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உங்களுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை, ஒளி, மகிமை, ரட்சண்யம் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தினார். அப்படி சொன்னதை அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க. அந்த பாலகனை கொடுத்து அந்த சிமியோன் சொன்னதை உடனே தீர்க்கதரிசி சொன்னதை யோசேப்பும் மரியாளும் இயேசுவை பற்றி சொல்ல கேள்விப்பட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. 33 வசனம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் மரியாளும் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம் ஆச்சரியமா இருக்கணும். ஆமென், ஆமென். நம்ம பிள்ளைகளையும் கத்த பயன்படுத்த போற விசுவாசிக்கிற பெற்றோரே கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. என் பிள்ளைகளை நீங்க பயன்படுத்த போறீங்களே. ரோல் மாடல் ஜீசஸ். இயேசுநாதரே நமக்கு ரோல் மாடல். பிள்ளையா இருக்கும்போது இயேசுவானவர் ஞானத்தில், வளத்தில், தேவ கிருபையில், மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தாரே. ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதோடு மட்டும் அல்ல, சிமியோன் அவரை ஆசீர்வதித்து மரியாளையும் நோக்கி அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இருப்பதற்கு இவர் நியமிக்கப்படுகிறார். உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷமே பிரியம். அதே வேளை சிலருடைய விழுகைக்கும் சிலருடைய எழுச்சிக்கும் இவர் காரணமாயிருப்பார். அவர் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி, அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இகழ்ச்சி. இந்த சூழ்நிலையில் அந்த அம்மாவை குறித்து சொல்லும்போது மரியாதை குறித்து சொல்றாரு, உன் ஆத்மாவை ஒரு பட்டயமும் என்ன செய்யும், உருகி போகும் அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்காலத்துடைய மரணத்தையும் சொல்லி அந்த அம்மாவுக்கு தீர்க்கதரிசி சொன்னாரு. இது சிமியோனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் சொன்னதை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதை இந்த முதலாவது பகுதியில் நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் இயேசுடைய பிறப்பை பார்த்த, இயேசுவை கண்ட ஒரு அம்மாவை குறித்து நாம் அடுத்த பகுதியில் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சிமியோனுக்கு ஒரு ஆணுக்கும் கொடுத்தார், ஒரு பெண்ணுக்கும் தரிசனம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் ஆண் என்றோ பெண்ணென்றோ வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் சமமாக அவர் தரிசனம் மாறாரு. அப்புறம் இன்னொரு பெண்ணுக்கும் அவர் தரிசனம் மாறாரு. எப்படி தரிசனம் மாறினா, அந்த அம்மாவுடைய ஆசை விருப்பமும் இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அவருடைய ரட்சண்யத்தை எங்கள் கண்கள் கண்டது. அவர் ஒளி, மகிமை, ரட்சண்யம், அவரை நாங்கள் பார்க்கணும், அவரை நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் பிறக்கிறதுக்கு முன்னாலே காத்திருக்காங்க. அவர் ஒரு ஆறுதல் கொண்டு வருவார், அவர் எங்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வருவார் என்று சொல்லி அவருடைய மேசியாவை, ரட்சகரை அன்றறியப்பட்ட உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் டுடே? இன்னைக்கு யார் வர காத்திருக்கோம்? எதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வந்தோம்? ஆண்டவர் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு வாசித்து பார்க்கிறோம். 36ஆம் வசனத்துல ஆசேருடைய கோத்திரத்தாலும் பனுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இங்க பார்க்கிற ஒரு கோத்திரம். என்ன கோத்திரம்? ஏன் பேர் சொல்லிருக்கிற? ஆசேருடைய கோத்திரம். ஆசேருடைய கோத்திரத்தில் என்ன விசேஷம்? அதில் ஆசேர் யாரு? ஆசேர் கோத்திரம் அன்னைக்கு இருந்த ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆபிரகாமுக்கு கொடுத்த ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு லேயாள் பெற்றெடுத்த, லேயாளுடைய வேலைக்காரி பெற்றெடுத்த, சில்பாள் பெற்றெடுத்த மகன்தான் ஆசேர். அந்த ஆசேருக்குடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பிதாக்கள் சொன்ன ஆசீர்வாதம், அன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் ஆசீர்வதிச்சாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே அப்படி நிலைச்சிருந்தது. அதாவது எந்த ரீதியில் அவங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா, என் மகனே ரூபன் நீ இப்படி இருப்ப, என் மகனே சிமியோன் நீ இப்படி இருப்ப, லேவி நீ இப்படி இருப்பன்னு சொல்லி ஆண்டவர் பெற்றோர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்க தலைமுறைக்கு வந்தது. ஆமென். பெற்றோரே, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும் போது அது உங்களுக்கு மட்டும் உங்க தலைமுறைக்கு அது வரும். ஆசீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, அதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 10 13 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
4 இருந்து நான் வாசித்து பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? ஆசேரை குறித்து ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய். நல்லா பார்த்து பாருங்க. ஆசேர் எப்படிப்பட்டவனா இருப்பானா சொல்லுங்களேன். நாங்க ஸ்கிரீன்லயும் போட்டிருக்கோமே. சின்ன பைபிள் கண்ணு எங்களை மாதிரி கண்ணு தெரியலாம் மேலே பாருங்க. அதுக்கு தான் ஸ்கிரீன் போட்டிருக்கோம். லேலுயா சொல்லுமா. கண்ணு தெரியலாம் கண்ணாடியை போட்டோம். கண்ணாடியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு போட முடியலை பாஸ்டர்னு சொன்னதுனால தான் ஸ்க்ரீன்லேயே போடுறோம். பெருசாக போடுறோம். லேலுயா சொல்லுமா. எல்லாருக்கும் தெரியுதா தெரியலையா? எல்லாரும் டிவி பார்க்கணும்னு சொன்னதுனால தான் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நானே டிவி வாங்கி தரேன். 4 டிவி வச்சுருக்காரு அங்கே. லேலுயா நம்ம பார்க்குறோம், அவர் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு தேவ மனுஷன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசேர் அவன் புத்திரமாக்கியம் உடையவனாக இருப்பான். நம்பர் 1. ரெண்டாவது அவனை பற்றி சொல்லப்படும் சகோதரருக்கு பிரியமாக இருப்பான். இன்றைக்கு ஆசேருடைய கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவன் பாக்கியமானாக இருப்பான். புத்திர பாக்கியத்தால் நிறைந்திருப்பான். வேதம் நமக்கு சொல்றது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக திறந்து கொண்ட ஜனமும். இஸ்ரவேலே நீ பாக்கியமான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்ல. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது புத்திர பாக்கியம் உடையவனாக இருப்பான். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. 2வது அவன் தன் சகோதரிகளுக்கு பிரியமாயிருப்பான். 3வது தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். 4வது இரும்பும் வெண்கலமும் அவனுடைய பாதரட்சியின் கீழ் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும். ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை பேருக்கு பலன் வேணும்? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கள. நீங்கள் சொன்னால் தானே கிடைக்கும். ஊமை சொப்பனம் கண்டா ஒருத்தனும் சொல்ல மாட்டானா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பலத்தால் இடைகட்டுகிற தேவன். ஆண்டவருக்கு உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் விளங்கும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆசேர் கோத்திரத்துக்கு சொன்னாங்க. அந்த ஆசீர்வாதம் அந்த அம்மா மேலே அப்படியே வருது. அல்லேலூயா சொல்லுமா. அவங்க எண்ணெயினால நிறைந்திருப்பாங்க. எண்ணெய் எதுக்கு அடையாளம்? அபிஷேகம், ஆவியின் நிறைவு. உலகத்தில் எண்ணெய் வளம் மிகுந்த நாடு வளைகுடா நாடுகள். அவங்கெல்லாம் எண்ணெய் வளத்தால தான் இன்னைக்கு உலகத்திலே உயர்ந்த நிலையில் காணப்படுறாங்க. ஒரு பத்திரிகையில் பார்த்த செய்தி என்னென்னா, ஒட்டகத்தை ஒரு காலத்தில் ஓட்டுனாங்க, இன்றைக்கி உலகத்தையே ஓட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம தேசத்துலேயே அவங்க எண்ணெய் வரலன்னா நாமளும் இன்னைக்கு டீசல் பெட்ரோல் இல்லாமல் தான் கஷ்டப்படுவோம். எண்ணெயை வச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் முன்னேற்றம் நடக்குது. உலகத்தில் முன்னேறுவதற்கு காரணம் அவங்க எண்ணெய் வளம் உள்ளவங்க. அந்த வளத்தை யாரு கொடுத்தானா? ஆசீர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த எண்ணெய் வளத்தை விட மேலான எண்ணெய் என்னன்னா, தாவீது சொல்றார், என் தலையை என்ன செய்யுங்க. எத்தனை பேருக்கு எண்ணெயால் அபிஷேகம் நினைக்கிறேன்? உன் முகத்துக்கு களை எதுபடி? எண்ணெய் முகத்திற்கு களையை கொண்டு வரும்னு சொல்றாரு. நம்முடைய முகத்திற்கு களை உண்டாக வேண்டுமானால் அந்த எண்ணெயினாலே முகத்திற்கு களை உண்டாகும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. இந்த காலவெளி கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவரை எண்ணெயின் ஆசீர்வாதம், நல்ல ஆவிக்குரிய வரங்கள், அபிஷேகம். என்னுடைய தலை ஆரோடைய சிரசிலே அந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட போது, அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது, அவருடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அப்படியே முகத்தில் வந்து அவருடைய வஸ்திரங்களில் வந்து பாதரட்சியின் கீழே வந்துச்சு. அந்த ஆவியின் நிறைவை கர்த்தர் நாட்களில் கர்த்தர் கொடுப்பாரா? கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் எண்ணெயில குறைஞ்சு போகக்கூடாது, ஆவியில குறைஞ்சு பெறக்கூடாது, அபிஷேகத்தை குறைஞ்சு பெறக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பி 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 வழியணும். ஒருவேளை மற்ற காரியங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். அன்னைக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த ஒரு 7 விதவை, ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி மனைவி வீட்டில் பஞ்சம், கடன், பணம் இல்லை, ஆனால் எண்ணெய் இருந்தது. அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சு நொறுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு நிறைவேற்ற ஆசேர் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு இருக்கணும். அந்த ஆவியின் நிறைவும், அந்த வெண்கலமும், அந்த இரும்பும், கனி வளங்களும் இருந்தபடினால ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் முக்கியமாக சொன்னது, உன் நாட்களுக்கு தக்க உனக்கு என்ன செய்யுமா? எத்தனை பேருக்கு பலன் வேணும்? ஆமென், அல்லேலூயா. பலன் வேணும்னு சொல்லக்கூட பலன் இல்லை பாருங்க. ஆமென். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. த பவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பவர்,
ஆமேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீங்களே, அந்த ஆவியோட நிறைவு வரும் பொழுது, பரிசுத்த ஆவி கொடுத்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் நாற்காலில் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, குதிச்சு ஆடி ஓடி உலகத்தையே கலக்க போயிருவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியன்னா பரிசுத்த ஆவி கொண்டு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. சிமியோன் அந்த பிள்ளையை கண்டு அதை பார்த்து அநேகருக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு அன்னாள், பழைய ஏற்பாட்டில் உள்ள அன்னாளை பற்றி தெரியும், புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னாளை பற்றி வாசித்து பார்க்கும்போது ஆசேர் கோத்திரத்தில் அவள் ஆவியின் நிறைவோடு வந்திருக்கிறா. அவள் அந்த அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது நாட்களுக்கு தக்கதாக பலன் விளங்கும் என்று சொன்ன அவளுக்கு ஒரு ஹெரிட்டேஜ், ஸ்ட்ராங் ஹெரிட்டேஜ், அவங்க குடும்பத்துக்குன்னு வம்சத்துக்குன்னு சில காரியங்கள் அவள் வாழ்க்கையில் இருந்தது. தேவ ஆசீர்வாதம் இவ்வளவும் நாட்களுக்கு தக்கதாக பலன் விளங்கியது. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அது எப்படி வெளிப்படுதுன்னா 84 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே யாருக்காவது 84 வயசு இருக்கா? உங்களை ஆனர் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நான் வாட்ஸ்அப்பில் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். பிரிட்டிஷில் ஒரு கல்யாணம்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சு அந்த பாட்டிக்கு வயசு 103. எல்லாம் சொல்லுங்கள். பாட்டிக்கு வயசு, தாத்தாக்கு வயசு 102. ஆமாம். நம்ம நாட்டுப்படி கொஞ்சம் புதிராக இருக்கும். நம்ம ஊரில் கல்யாணம் மாப்பிள்ளைக்கு வயசு கூட இருக்கணும், பொண்ணுக்கு குறைவாக இருக்கணும். ஆனால் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்க. என்ன செய்கிறாங்க? தங்களை விட ஒரு வயசு மூத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெண்ட் எப்படி மாறுமோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முறை 103 வயசில் அந்த அம்மா நல்லா இருக்காங்க, 102 வயசில் அந்த ஐயா நல்லா இருக்காங்க. அவர் சொல்கிறாரு தன்னுடைய அனுபவ சாட்சியில், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், 103 வயசு 102 வயசுலையும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம். நான் நினச்சிட்டு இவங்க ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பான்னு நினச்சிட்டு. ஆமென். ஆசேர் கோத்திரத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாட்களுக்கு தக்கதாக, சொல்லுங்களேன், ஒரு நாட்களுக்கு தக்கதாக. அன்றைக்கு ஒரு நாள் காலேப் சொன்னார், எனக்கு 40 வயசு உள்ள பலம் எனக்கு 80 வயசுலையும் இருக்குது, இந்த மலைநாட்டை எனக்கு கொடுங்க, இந்த மலைநாட்டை போய் நான் பிடிக்கிறேன்னு சொன்னார். 80 வயசுலையும் அந்த 40 வயசு உள்ள பலன். காரணம் என்னால் அவனுக்குள்ள ஒரு வேற ஆவி, எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அபிஷேகம் மற்ற 12 பேருக்குள்ள இல்லாததை அந்த காலேப்புகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அந்த விசேஷித்த ஆவி எத்தனை பேருக்கு வேணும்? கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை ஒரு நாட்களுக்கு தக்க உன் பலன் விளங்கினது கிறிஸ்துமஸ் நாட்களில். ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சாவி சொல்றாரு, என் கால்களை உம்மாலே ஒரு சேனைக்கு பாய்வேன், என் தேவனாலே என்ன செய்வேன்? மதிலையும் தாண்டுவேன்னு சொல்றார். எப்போ? என் தலையை எண்ணெயால் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பா மாத்துங்க. காண்டாமிருகம் அதுதான் மிருகங்களிலே பலசாலியான ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி நீங்க அந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பா மாற்றும் போது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத உம்மாலே. ஆமென் சொல்லுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுமா? ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நாட்களுக்கு தக்கவன் பலன். எத்தனை பேர் கை நல்லா இருக்குன்னு நினைக்கிங்க? நல்ல கை வைத்து என் கையை நல்லா பலப்படுத்து. தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால் என்ன செய்றீங்க? 50 வயசுல கை காலெல்லாம் தளர்ந்துருது. என்ன ஹை சுகரு, ஹை பிளட் ப்ரெஷர், அக்கா தங்கச்சி, அதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு கர்த்தர் நம்ம பலப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் உன் நாட்களுக்கு தக்க உனக்கு பலம் விளங்கணும்? ஆமேன்னு சொல்லுமா? இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவரும் பலவீனமாக இருந்ததில்லை. ஆமேன். எங்கள் வீட்டில் வரக்கூடாது எந்த பலவீனமும், எங்கள் வீட்டில் எந்த சகவீனம் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு அலங்கத்திற்குள்ள, உன் அரண்மனைகளுக்குள்ள. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தரு. கர்த்தர் என் அலங்கத்திற்குள்ள சமாதானம், என் அரண்மனைக்குள்ள நோ மோர் சிக்னஸ் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆண்டவரே நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும், ஒரு நாட்களுக்கு தக்கதாக உன் பலம் விளங்கும். ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணும், இவங்களுக்கு இந்த வயசுலையும் இவ்வளோ பலம் எங்கேருந்து வரும்னு கேட்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். 50 வயசுலையும் 30 வயசு மாதிரி இருக்கணும். 50 வயசுல 80 வயசு மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். சொல்லுங்க என் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் விளங்கும். என்ன சரி 84 வயசுல இந்த அம்மா வர்றாங்க பாருங்க. அங்கே உள்ள ஃபேமிலி சிச்சுவேஷன், இந்த அம்மாவோட சூழ்நிலை பார்த்தா அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 வருஷம்தான் புருஷன் கூட இருந்திருக்காங்களாம். கன்னி பிராயத்தில் கல்யாணம் பண்ணி 7 வருஷம்தான், குழந்தை இல்லை. அவங்க நிறைய அவங்கள குறை சொல்றதுக்கு அவங்க சூழ்நிலை பார்க்கும்போது அதிரியமாடையக்கூடியதான நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் பற்றி குறை சொல்லலாம். ஆண்டவரே கல்யாணம் பண்ணீங்களே, என் புருஷன் இல்லையே, இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விதவை, யங் விடோ, சிங்கிள் மதர் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் பற்றி குறை சொல்லலாம் சில ஆட்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த அம்மா அதெல்லாம் சொல்லலை. கன்னி பிராயத்தில் விவாகமாகி அவள் 7 வருஷம் பிரச்சனை விட்டு இருந்தது. வயது சென்றவளாக இருந்தாள். ஏறக்குறைய 84 வயசு உடையவளாக இருந்தாலும் தனக்கு நடந்த காரியத்தை குறித்து எதையும் அவள் சிந்திக்காதபடி, அதை குறித்து சோர்ந்து போகாதபடி, அதிரியம் அடையாதபடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் இன்னும் நல்லவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுமா? அவர் தீமை செய்யாத தெய்வம். ஆமேன். என் வாழ்க்கையிலே இது சம்பவிச்சது, ஏன் இந்த கல்யாணத்தை அலோவ் பண்ணீங்க, ஏன் புருஷன் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை குறை சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க பார்க்காம நீங்கள் இன்னும் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். என்ன ஆக்சிடெண்ட்டு? புது வருஷம் ஆராதனை முடிஞ்சிட்டு அந்த ஆராதனை நடத்துகிற பாஸ்டரும் ஒரு மகனும் அந்த சேலம் பக்கம் இருக்கிற அவங்க பிள்ளைய பார்க்க போகிறாங்க. புது வருஷம் ஆராதனை முடிச்சுட்டு அவங்க பேரனை பிரதிஷ்டை பண்ணிட்டு, பெரிய பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், 3வது குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும். குழந்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. 1ஆம் தேதி போகிற வழியில் சேலம் பக்கம் போன உடனே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டாங்க, மகன் இறந்துட்டாங்க, ஓட்டு பண்ண கார் டிரைவர் இறந்துட்டான். எப்படி இருக்கு பாருங்க. புது வருஷத்துக்கு யாருமே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையும் அவங்க ஒரு நாளும் ஆண்டவர் குறை சொன்னதில்லை. இது நடந்து சில வருஷம் ஆச்சு. நான் சமீபத்தில் வீட்டில் போய் அந்த பிள்ளைக்கு ஆச்சோம்னா அந்த பேரனை பார்த்து தாத்தா சொன்னது, இவன் தான் எதிர்காலத்துக்கு அந்த சபையில் பாஸ்டராக வருவான்னு சொல்லிட்டு ஒரு பிரதேசம் 3 மாத குழந்தைய பிரதேசம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையுடைய தகப்பனும் தாத்தாவும் தான் போகிறாங்க. ஆனால் ஸ்பாட் அவுட். அந்த குழந்தையுடைய தாய் எப்படி இருக்கும்? கண்ணீர். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் குறை சொல்ல. அவளும் கன்னி பிராயத்தில் விவாகம் பண்ணி புருஷனை இழந்து இன்றைக்கி அந்த சபையின் பாஸ்டராக இருக்கான். அவளை கூட நான் சொன்னேன், உனக்கு ஒரு வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு சில காரியங்கள் ஒழுங்கு செய்யணுமோ, கர்த்தர் எனக்கு போதும், அவரே தகப்பனாக இருக்கிறார். குறை சொல்லலை. வாழ்க்கையில் குறை சொல்கிறதுக்கு எத்தனையோ காரியம் இருந்தாலும் நம்ம குறை சொல்லலை. கன்னி பிராயத்தில் 7 வருஷத்தில் புருஷன் இழந்தாலும், குறை சொல்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்தாலும், ஆலயத்துக்கு போகக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் தைரியமாக கர்த்தரை மாத்திரம் நம்பி போகிறாங்க. ஏறக்குறைய 84 வயது உடைய அந்த விதவை
விதவை அங்கே கைம்பெண் பவுல் சொல்கிறார், உத்தம பெண்களை, உத்தம விதவைகளுக்கு நீ ஆதரவு கொடுன்றார். அப்படி உத்தமமாக இருந்த அந்த விதவை அவள் செய்த செயலை பாருங்க. 84 வயசு இருந்தாலும் நாட்களுக்கு தக்கதாக பலன் விளங்கும் என்ற வார்த்தையின்படி 84 வயசுலையும் விதவையாக இருந்து அவங்க எங்கே வர்றாங்க? சர்ச்சில் வந்து என்ன செய்தாங்களாம்? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு. அல்லேலூயா சொல்லுமா. 84 வயசுலையும் வீட்டில் கூட அவள் இருக்க விரும்பலை. வீட்டில் இருந்து என்ன சொல்ல நமக்கு தெரியாது. ஆனால் சர்ச்சில் வந்து எப்படி இருக்காங்களா? ராத்திரியும் பகலும் வந்து உபவாசமும் ஜெபமும் செய்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவருடைய நோக்கம் என்ன? பிரதானமான நோக்கம் 38ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். என்ன நோக்கம்? அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, அவளும் சிமியோனோடு கூட சேர்ந்து வந்து அவள் கர்த்தரை புகழ்ந்து, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த அந்த அம்மாவுடைய காத்திருப்பு எதற்காக காத்திருந்தாங்கன்னா, என் குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் என் ஜனம் பாதிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுங்களேன். சிமியோன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் உண்டாக காத்திருந்தான். ஆனால் இந்த அம்மா எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, எருசலேமுக்கு ஒரு மீட்பு, ரிடம்ஷன். என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் ஆறுதலடைய வேண்டும், என் ஜனங்கள் எல்லா நிலைமையும் பாதிக்கப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுமா? எனக்கு பாதிப்பு இருந்தாலும் என் தேசம் பாதிக்கப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுமா? இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தர், ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய பிராணனுக்கு சேதம் வராதபடி எங்களை பாதுகாத்தீரே. அவங்களை விட நாங்கள் விசேஷமானவர்கள் அல்ல. ஆனாலும் இந்த நாட்களிலே ஏற்பட்ட வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆண்டவரே. இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி எங்கள் தேசம் காப்பாற்றப்படுவதற்கு நாமும் காத்திருந்து ஜெபிப்போம். ஆமென் சொல்லுமா? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன்? நம்முடைய பொறுப்பு என்ன? தேசத்தில் பசி, பட்டினி, பட்டயம், கொள்ளை நோய் வரும்பொழுது தேசத்துடைய மீட்புக்காக நம்முடைய ஆண்டவர் மீட்பர். யோபு சொல்றாரு, என் மீட்பர் அவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணால் என் ஆண்டவரை காண்பேன். மை ரிடீமர் இஸ் லிவிங். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கு. என் மீட்பர். மீட்பர்னா மீட்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? அது சரியான ரெஸ்கியூ பண்ணுறது, மீட்டுக் கொள்வது. இன்றைக்கி நாம் அந்த வார்த்தை எங்கே அதிகமாக பயன்படுத்தோம்னா, நமக்கு ஏதாவது பணம் தேவைப்பட திடீர்னு நம்ம கையை கழுத்தில் போட்டிருக்க சங்கிலியை கொண்டு போய் பேங்கில் அடை வச்சிடும். அடை வச்சு பணம் வரும்போது அதை ரிடீம் பண்ணும். பணம் வரும்போது அந்த தங்க நகையை நம்ம ரிடீம் பண்ணும். அது இப்போ தான் டெம்ஷன். இதே மாதிரி நாம் அநேக விஷயங்களில் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிறோமே, நம்மால் திருப்ப முடியாத சொல்ல வரும்போது நம்மை திருப்பிக் கொள்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு தான் முன்பதாக இயேசுகிற மீட்பர் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தது போல ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்கு, எருசலேமின் மீட்பர் வருவதற்கு இந்த அம்மாவும் காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அந்த மீட்பரை கண்டாங்க, புகழ்ந்தாங்க, பார்த்தாங்க, பரவசம் அடைஞ்சாங்க, அநேகருக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆமேன்னு சொல்லுமா? ஒரு ஆறுதல் வர சிமியோன் காத்திருந்தான். ஒரு மீட்பு வர ஒரு அந்நாள் காத்திருந்தார்கள், கண்டார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து மட்டுமல்ல, அநேகருக்கு சொல்லி அவருடைய நாமத்தை ஆகவே இந்த கிறிஸ்மஸ் அநேகருக்கு ஆறுதலாகவும் அநேகருக்கு மீட்புக்கு காரணமாக இருக்கிறதை நாம் அறிந்து அனுபவித்து மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கு சாற்றிடுவோ. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோ. புசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவிகள் மகிழ்வோம். புசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவில் மகிழ்வோம். பரநாவியல் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மானிட புகழ்
மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். நாட்களிலே தேவையுள்ள மக்களுக்கு இஸ்ரவேலின் மீட்பு உண்டாக காத்திருந்தார்கள். எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்தார்கள். அநேக மக்களுக்கு தேவை உண்டு. தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு தேவனும் உண்டு. இந்த தேவனை நாம் அறிமுகப்படுத்துவதற்கு சிமியோன் கண்டான். அந்நாள் கண்டார்கள், புகழ்ந்தார்கள், பாடினார்கள், துதித்தார்கள், அவரை குறித்து சொன்னார்கள். நாம் விதமாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாட்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நம்முடைய கரங்களை நீட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்களையும் விசேஷமாக சந்தித்து ஆறுதல் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட காரியங்கள், குடும்ப காரியங்கள், சரீர தேவை, ஆவிக்குரிய தேவையெல்லாம் சந்தித்தருளும். எங்கள் சபையில் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு, அவர்களுக்கும் அருள் செய்தருளும். எங்கள் தேசத்திலையும் ஒரு மீட்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமின் மீட்பு உண்டாகும்படி ஆண்டவரே இரட்சண்யம் அருளும்படி என்னை முந்தி அனுப்பினார் என்று சொல்லி யோசேப்பு சொன்னது போல இந்த தேசத்துக்கு இரட்சண்யத்தை அருளும்படி எங்கள் தேவனே இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, அதை ஜனங்கள் கண்டு உம்மண்டை வருவதற்கு உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.